மழை அளவு குறைவால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து குறைந்துள்ளதாக பறவைகள் ஆர்வலர்கள் தெரிவித்தனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள குளங்களுக்கு ஆசியா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆண்டுதோறும் பறவைகள் வந்து செல்கின்றன. இதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட குளங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பறவைகள் ஆய்வாளர் கணேஷ், பெங்களூருவைச் சேர்ந்த பறவை இன நிபுணர்கள், வனத்துறையினர் இணைந்து இந்த கணக்கெடுப்பை துவக்கினர். நெல்லையில் நாங்குநேரி குளம், ராஜவல்லிபுரம், வாகைக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருங்குளம், ஆறுமுகமங்கலம் உட்பட 50 குளங்களில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. நெல்லை மாவட்டம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் தண்ணீர் இல்லாததால் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இவ்வாண்டு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து குறைந்துள்ளதாக பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். லிட்டில் கிரெப், விஸ்லிங் டக், அப்புறம் கோம் டக், அப்புறம் ஸ்பாட் பில் டக், இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வர்றது. நம்ம இதுக்கு இந்த தடவை இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இங்க போன தடவை பிளாமிங்கோஸ் எல்லாம் வந்திருந்தது. இப்ப வந்துட்டு இந்த தடவை அது வரவே இல்லை. காரணம் என்னன்னா தண்ணி இல்லாததுதான் காரணம். நிறைய குளங்கள்ல தண்ணி கிடையாது. சோ இந்த தடவை பொதுவாவே பேர்ட்ஸ் வர்றது ரொம்ப கம்மி. இந்த தடவை வந்திருக்கிறது ரொம்ப கம்மி. இந்த கணக்கெடுப்பின் போது மங்கோலிய வரி தலைவாத்து, ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மஞ்சள் வாலாத்தி, ஊசிவால் வாத்து மற்றும் உள்ளூர் நீர்க்காகங்கள் போன்ற பறவை இனங்கள் அடையாளம் காணப்பட்டன.